அவனா? ஆமா, நீ விட்டுட்டு போனாலும் என் பையனை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு இன்னைக்கு இவ்ளோ பெரிய குடும்பத்துக்கு மருமகனாக்கியிருக்க. உனக்கெல்லாம் அவன் நிழல சீண்ட கூட தகுதி இல்ல. உன்னெல்லாம் பார்த்ததையே நான் பாவமா நினைக்கிறேன். ச்சீ. நம்மள 2 பேரோட பகை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காத. இனிதா ஆட்டமே ஆரம்பம். சார், உங்க டைம் முடிஞ்சது சார். ஆட்டமே இனிதா ஸ்டார்ட் ஆக போகுது. போலவா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உன்னாலதான் இந்த கல்யாணமே நடந்தது. நீ மட்டும் விட்டு கொடுக்கலன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே இல்ல. ரொம்ப நன்றிக்கா. ஏன் வாழ்க்கைய பறிச்சுக்கிட்டு எனக்கே நன்றி சொல்றியா? கல்யாணம் வேணா முடிஞ்சிருக்கலாம், ஆனா அவ்வளவு ஈஸியா உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? உனக்கு வருண் பிடிச்சிருக்கு, வருணுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதான் விட்டு கொடுத்துட்டேன். இல்லக்கா, இந்த கல்யாணம் நின்னா கூட பரவாயில்லன்னு நியாயமா நீதான் நினைச்சிருக்கணும். ஆனா எந்த ஒரு நிலைமையிலையும் நீ அப்படி நினைக்கல. இன்னும் சொல்ல போனா நான் உடைஞ்சு போய் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னதும் நீதான் எனக்கு ஆதரவா பேசி தைரியத்தை கொடுத்து நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு உதவி பண்ணிருக்க, என்ன சந்தோஷப்படுத்தி இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. இனி நீ ஹாப்பியா இரு. எனக்கு அந்த வீட்டுல பிடிச்சதே அவங்க எல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கிறது தான். அதுல நானும் ஒருத்தியா போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரியாம பேசாதடி. கூட்டு குடும்பம்னு வெளியே இருந்து பார்க்க நல்லாதான் இருக்கும், ஆனா உள்ள போய் பார்த்தா அதோட கஷ்டம் தெரியும். உன்னால ஃப்ரீயா இருக்க முடியாது, உன் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. அவ்ளோ ஏன், நீ ஆசைப்பட்டது ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சா கூட அங்க சாப்பிட முடியாது. அதனாலதான் சொல்றேன், எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ நீயும் வரணும், தனியா வந்துடுங்க. வருண், இங்க வாப்பா. முதல்ல பாட்டி கால்ல விழுந்து 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ரெண்டு பேரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். எந்த குறையும் இல்லாம அந்த ஆண்டவன் உங்களை நல்லா பார்த்துப்பான். நல்லபடியா இருப்பீங்க. சீக்கிரமே 2 பேரும் ஒரு கொள்ளு பேரனையோ பேத்தியையோ பெத்து இந்த பாட்டி கையில கொடுத்துருங்க. வருண், பெரியமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருமா, நல்லா இருப்பா. அம்மா நீங்க வாங்கம்மா. இல்ல இல்ல, அண்ணா அன்னிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. போங்க. நீங்க வாங்கம்மா. சொல்றேன்ல, போ. நீடூழி வாழணுமா? சந்தோஷம் மாப்ள. அத்தை, என்னது இது?
ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. எல்லாரோட மனசும் சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல இன்னொரு நல்ல காரியத்தை பத்தி இப்பவே பேசிட்டா நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு படுது. அத பத்தி பேசதான் உங்க எல்லாரையும் நிக்க சொன்னேன். என்ன பெரியம்மா? ஒன்னும் இல்ல சுந்தரராஜா, ஊர்ல இருக்கிற என் பேரனுக்கு வான்மதியை கட்டி வைக்கலான்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதான் இந்த சபையிலேயே வச்சு கேட்டுடலான்னு கேக்குறேன். ஐயோ வானு, வேணான்னு மட்டும் சொல்லிடாதம்மா, சரின்னு சொல்லிடு. வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன். வெண்ணிலா மாதிரி வான்மதியும் பக்குவமான பொண்ணா தெரியுறா. ஏன் அண்ணாமலை, நான் எடுத்த முடிவு சரிதானே? ஏய், இந்த கிழவி என்னத்துக்குடி அந்த அம்மாவாண்ட பர்மிஷன் கேட்டுனுக்குது? கொஞ்ச நேரம் நீ சும்மா இரு பெரியம்மா. அவங்களுக்காக நீ அட்ஜஸ்ட் பண்ணி போனா அப்புறம் உன்னை அடிமை ஆக்கிடுவாங்க. உனக்கு அங்க ஜாயிண்ட் ஃபேமிலி செட் ஆகலனா உன் புருஷனை கூப்பிட்டு தனியா வந்துரு. கண்டிப்பா எந்த வீட்டுக்கும் மருமகளா போக முடியாது. என்ன அண்ணாமலை, எதுவுமே பேசாம இருக்க? இல்ல அத்தை, இத பத்தி பேசுறதுக்கு இது சரியான இடம் இல்லைன்னு என் மனசுக்கு படுது. பேசி முடிச்சிட்டீங்களா? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். அதை எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாது. ஆண்டி, ஒரு நிமிஷம். நீங்க பேசும்போது குறுக்க பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க பெரியம்மா உங்ககிட்ட கோமா பேசியிருக்கலாம். ஆனா அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் என் மனசை உறுத்திட்டு இருந்த கேள்விங்க தான். நியாயமா இத என் அப்பா அம்மா தான் உங்ககிட்ட கேட்டிருக்கணும். ஆனா அவங்களுக்கு கேக்குறதுக்கு மனசு இல்ல. அப்படி இல்லம்மா. ஆனா எனக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சாகணும். ஒவ்வொரு தடவையும் என் கல்யாண விஷயமா யாராவது ஏதாவது பேச வந்தா அதையும் தடுத்து வேண்டான்னு சொல்றீங்க.